நேட்டிவ் பிளேஸ் வந்து திருவண்ணாமலை பக்கத்துல. நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன் சென்னைக்கு. இங்க இன்ஸ்டியூட் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸே ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது. இதுலயும் சம்பாதிக்கலாம், இதுலயும் நம்ம வந்துட்டு நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு எல்லாமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு அந்த ஒர்க் வந்தாங்க, கத்துக்கிட்டாங்க அப்படின்னு முடிக்காம அடுத்து மூவ் பண்றதுக்கு ஐடியாஸ், பிசினஸ் எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தது எல்லாமே அக்கா தான். எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்போ எனக்கு இதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. சொன்னது எல்லாமே அக்கா தான். இந்த சென்னையில யாரு எதுன்னே தெரியாது. அதே மாதிரி நான் அமௌண்ட் இல்லாம தான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். எல்லாருமே அமௌண்ட் மெட்டீரியல் எல்லாத்தோட தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா நான் எதுவுமே இல்லாம ஜாயின் பண்ணவன் நான் தான். ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க, இவங்க எந்த ஏரியானே தெரியாது, யாருனே தெரியாது, யாரோட ரெஃபரன்ஸும் இல்லாம தான் நான் வந்தேன். இருந்தாலும் என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு என்ன நீ வந்து பண்ணு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கைக்கு வந்து நான் உண்மையாவும் இருந்தேன், உண்மையாவும் இருப்பேன். அது எனக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் தான் சொல்லணும். யாருமே எந்த இன்ஸ்டியூட்லுமே யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அமௌண்ட் இல்லாம எதுவுமே இல்லாம நான் 1 மந்தே வந்தேன். இவங்களை நான் லைஃப்ல மீட் பண்ணதை எப்பயுமே மறக்கவே மாட்டேன். ஒரு மறக்க முடியாத ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல நம்ம லைஃப்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் தாண்டி, ஃபேமிலியை தாண்டி, ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அப்படின்னு பார்த்தா எனக்கு அக்கா தான் ஃபர்ஸ்ட்.